முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் இறப்பில் மர்மம் இருப்பதாக வரும் 10ஆம் தேதி அன்று பன்னீர்செல்வம் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்க இருப்பதாக செய்திகள் பல வெளிவந்தும் இருக்கின்றது. ஆனால் இப்போராட்டம் தான் பன்னீர்செல்வத்திற்கு பல கேள்விகளை எழுப்பிய வண்ணமே இருந்துட்டு இருக்கு. சமூக வலைதளத்தில் மக்கள் பல பேர் சமூக வலைதளத்தின் மூலமாக பன்னீர்செல்வத்திடம் பல கேள்விகளை முன்னிறுத்தி வைத்திருக்கின்றனர். அதில் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இறப்பில் மர்மம் இருப்பதாக தாங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் 75 நாட்களாக ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது தாங்கள் பொறுப்பு முதலமைச்சராக இருந்தீர்கள். அப்பொழுது எதற்காக சசிகலாவை மீறி தாங்கள் முதலமைச்சர் அறைக்குள் சென்று பார்க்கவில்லை? ஒருவேளை அன்னைக்கே நீங்க பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய இறப்பு எப்படிப்பட்டது என்பதையும் அவங்களுடைய இறப்பு யார் மூலமாக நடைபெற்றது என்பதையும் தாங்கள் எளிமையாக கண்டுபிடித்திருக்கலாம். தற்போது தங்கள் பதவி பறிபோனதுக்கு பிறகுதான் ஜெயலலிதாவின் மரணம் குறித்த மர்மத்தை தாங்கள் வெளிப்பட்டிருக்கிறீர்கள். அது மட்டுமில்லாமல் ஜெயலலிதா அவர்கள் இறந்தவுடனேயே தாங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டீர்கள். எதற்காக சசிகலாவை தாங்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்க அவர்களுடைய பெயரை முன்மொழிந்தீர்கள்? ஏன்னா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, சசிகலா என்ன முதலமைச்சரை பார்க்கவே விடல, 75 நாட்களாக அப்போ மருத்துவமனையில மன்னார்குடியோட குடும்பம் தான் ஆட்சி செஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா இவ்வளவு தெரிஞ்சும் எதுக்காக ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கு அப்புறமா சசிகலாவோட பெயரை பொதுச் செயலாளர் பதவிக்காக முன்மொழிஞ்சிருக்கீங்க? தாங்களே அந்த பொதுச் செயலாளர் படிவத்தையும் கொண்டு சென்று சசிகலா கிட்ட கொடுத்திருக்கீங்க. சசிகலாவை பொதுச் செயலாளர் மாதிரி கம்பனும் பண்ணியிருக்கீங்க. தற்போது சசிகலா அவர்களால் உங்கள் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டதை அடுத்துதான் தாங்கள் பலதரப்பட்ட செய்திகளை வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ இதனால கண்டிப்பா உங்களுக்கும் ஜெயலலிதாவோட மரணத்துல மர்மம் இருக்கா அப்படின்னு பல பேர் இப்ப சமூக வலைதளத்துல பன்னீர்செல்வத்தை நோக்கி அவங்களுடைய கேள்வி கணக்குகளை வீசி வந்துட்டு இருக்காங்க. பன்னீர்செல்வம் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கும் இந்த தருவாயில இப்படிப்பட்ட கேள்விகள் சமூக வலைதளத்தில் எழுந்த வண்ணமே இருந்து வந்துட்டு இருக்கு. 2 நாளைக்கு முன்னாடி சசிகலாவை பொதுச் செயலாளர் பதவிக்கு முன்மொழிந்ததுதான் என்னுடைய மிகப்பெரிய தவறு என்று பன்னீர்செல்வம் அவர்கள் கூறியிருப்பது மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயமாக உள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.